கிராமத்தில் ஒரு வெற்றிகரமான பலசரக்கு வியாபாரி ஒருவர் இருந்தார். அழகாக நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டுள்ள அவரது கடையில் வியாபாரம் ஓஹோ என்று நடந்தது. அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் அன்றாட தேவைகளுக்காக அந்த கடைக்கே வந்து கொண்டிருந்தனர். இதனால் கடைக்காரர் வெகு மகிழ்ச்சியாக இருந்தார். ஒரு நாள் அந்த கடையின் எதிர்ப்பக்கம் புத்தம் புதிய சூப்பர் மார்க்கெட் ஒன்று திடீரென்று முளைத்தது. பல்வேறு நவீன வசதிகளுடன் அமைந்த அதை பார்த்து அந்த பலசரக்கு கடைக்காரர் அதிர்ச்சியடைந்தார். இந்த சூப்பர் மார்க்கெட்டால் தனது கடையின் வியாபாரம் படுத்துவிடுமோ என்று அவர் மனம் கலங்கினார். இதற்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்க தனது குருவிடம் சென்றார். குருவிடம், ஐயா, எங்கள் குடும்பம் பல தலைமுறைகளுக்கு மேலாக இந்த பலசரக்கு கடையை நடத்தி வருகிறது. இப்போது அதற்கு ஆபத்து வந்துவிட்டது. இந்த கடையை மூடினால் எங்கள் குடும்பம் பாதிக்கப்படும். மேலும் எனக்கு இதை தவிர வேற எந்த தொழிலும் தெரியாது என்று வருத்தத்துடன் தெரிவித்தார். நீ அந்த சூப்பர் மார்க்கெட் முதலாளியை பார்த்து பயந்தால் உனக்கு அவர் மேல் வெறுப்பு தான் ஏற்படும். அந்த வெறுப்பு உன்னுடைய அழிவுக்கு வழிவகுத்துவிடும் என்றார் குரு. இதை கேட்டு திகைத்த கடைக்காரர், குருவே, நான் என்னதான் செய்வது என்று கேட்டார். தினந்தோறும் அதிகாலையில் உன் கடை முன்பு நின்று கொண்டு கடவுளை வணங்கு. கடவுளே, எனது கடையில் நன்றாக வியாபாரம் நடக்க வேண்டும், நிறைய செல்வம் குவிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய். பின்னர் அந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கும் திசையில் திரும்பி நின்று கொண்டு அந்த கடைக்காரரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய் என்று ஆலோசனை சொன்னார் குரு. இதை கேட்டு கடைக்காரர் அதிர்ச்சி அடைந்தார். குருவே, எனக்கு போட்டியாக வந்தவருக்கும் நான் பிரார்த்தனை செய்ய வேண்டுமா என்று கோபத்துடன் கேட்டார். எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்து நீ பிரார்த்தனை செய்தால் உனக்கு நல்லது நடக்கும். அடுத்தவனுக்கு கேடு வர வேண்டும் என்று சாபமிட்டால் அந்த கேடு உனக்கே திரும்பி வரும் என்று குரு அமைதியாக சொன்னார். ஒரு ஆண்டுக்கு பிறகு அந்த கடைக்காரர் குருவை சந்தித்தார். நான் பயந்தது போலவே நடந்துவிட்டது. எனது கடையை மூடும் நிலை வந்துவிட்டது என்றார் அந்த கடைக்காரர். ஏன் அந்த கடையை மூடினார் தெரியுமா? இப்போது அவர்தான் சூப்பர் மார்க்கெட்டின் முதலாளி. எனவே அவர் தனது மளிகை கடையை மூடிவிட்டார். அந்த பலசரக்கு கடைக்காரர் சூப்பர் மார்க்கெட் முதலாளியை வெறுக்கவில்லை. மாறாக தினந்தோறும் அவரை வாழ்த்தி வந்தார். இதனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். விரைவிலேயே அந்த பலசரக்கு கடைக்காரர் அந்த சூப்பர் மார்க்கெட்டின் ஒரு பங்குதாரர் ஆனார். பலசரக்கு கடை நடத்தி அனுபவம் உள்ளவர் என்பதால் அவரால் சூப்பர் மார்க்கெட்டை திறன்பட நடத்த முடிந்தது. இதை பார்த்த முதலாளி சூப்பர் மார்க்கெட்டின் அனைத்து உரிமைகளையும் அந்த பலசரக்கு கடைக்காரரிடமே விட்டுவிட்டு மகிழ்ச்சியுடன் அந்த நகரை விட்டு சென்றார். இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகளை கேட்கறதுக்காக நம்ம குட்டி ஸ்டோரி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.